வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7207948735. பாலியல் புகாரில் சிக்கி 10 நாட்களுக்கு மேலாக தலைமறைவானதோடு பாதிக்கப்பட்ட பெண் நீதிமன்றத்தை நாடியதும் சத்தமே இல்லாமல் சரணடைந்திருக்கிறான் பூசாரி கார்த்திக் முனுசாமி. சென்னை காளிகாம்பாள் கோவிலில் பூசாரியாக இருந்த கார்த்திக் முனுசாமி கோவிலுக்கு வந்த டிவி ஆங்கருக்கு தீர்த்தத்தில் மயக்க மருந்து கொடுத்து வன்கொடுமை செய்ததோடு ஆசையாக பேசி திருமணம் செய்து கட்டாய கருக்கலைப்பு செய்ய வைத்து கொலை மிரட்டல் விடுத்ததாக பாதிக்கப்பட்ட பெண் விருகம்பாக்கம் போலீசில் புகார் அளித்தார். கடந்த 15ஆம் தேதி பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்த நிலையில் 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ததோடு சரி, அதற்கு பிறகு காவல்துறையினர் கண்டுகொள்ளவே இல்லை. அத்தோடு பாலியல் விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்ததுமே பூசாரி கார்த்திக் முனுசாமி தலைமறைவாகினான். பொறுத்து பார்த்த பாதிக்கப்பட்ட பெண் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார். மேலும் மாநில மகளிர் உரிமை ஆணையமும் இந்த விவகாரத்தில் விசாரணையை தொடங்கியது. இந்த நிலையில் கொடைக்கானலில் குழுகுழுவென தலைமறைவாக இருந்த பாலியல் பூசாரி கார்த்திக் முனுசாமி விருகம்பாக்கம் மகளிர் காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறான். டிவி ஆங்கரின் புகாரில் சிக்கிய பூசாரி கார்த்திக் முனுசாமி இதே மாதிரி பல பெண்களை ஆசை வலையில் வீழ்த்தி பாலியல் இச்சையை தீர்த்து கொண்டதாக கூறப்படுகிறது. அத்தோடு வழக்கு பதிவு செய்து 10 நாட்களுக்கு மேலாகியும் பாலியல் பூசாரியை போலீஸ் சுதந்திரமாக நடமாடவிட்ட பின்னணியில் அமைச்சருக்கும் தொடர்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, தன்னை ஏமாற்றி சீரழித்த பாலியல் பூசாரி கார்த்திக் முனுசாமியோடு சேர்த்து காளிகாம்பாள் கோவில் தலைமை அர்ச்சகர் காளிதாஸ், கார்த்திக் முனுசாமியின் 2வது மனைவி ஸ்வேதா ஆகியோர் மீதும் பாதிக்கப்பட்ட டிவி ஆங்கர் புகார் அளித்திருந்தார். நியாயம் கேட்டு சென்ற தனக்கு கொலை மிரட்டல் விடுத்து தகாத வார்த்தையால் பேசி அவமானப்படுத்தியதாக கண்ணீருடன் கூறியிருந்தார். லைஃப்ல என்னை கல்யாணமும் பண்ணி என் வாழ்க்கையும் அழிச்சிட்டு, அது இல்லாமல் இந்த மாதிரி நிறைய அஃபேர்ஸ் இருக்கிறது எனக்கு தெரிய கேட்க போகும்போது இவன் ஸ்வேதா அவங்களாம் சேர்ந்து என்னை மிரட்டினது இல்லாமல் என் வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிட்டாங்கங்க. இப்போ இன்னும் நிறைய உள்ள இருக்காங்க, அதெல்லாம் விசாரிச்சாதான் தெரியும். ஆனா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல இருக்க அக்யூஸ்டே இன்னும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்களே. தற்போது தாமாக வந்து சரணடைந்த பூசாரியை மட்டுமே கைது செய்திருக்கும் போலீசார் வழக்கில் சம்பந்தப்பட்ட மற்றவர்களை எப்போது விசாரணைக்குள் கொண்டு வரும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மேலும் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என நீதிமன்றத்தை நாடிய மறுநாளே பூசாரி கார்த்திக் முனுசாமி சரணடைந்ததும் பல சந்தேகங்களை எழுப்பி உள்ளது. வழக்கு சிபிசிஐடி கைக்கு சென்றால் விசாரணை முடிவில் பல பூதங்கள் கிளம்பக்கூடும் என்பதால் முன்கூட்டியே தாமாக வந்து பூசாரி கார்த்திக் முனுசாமி சரணடைந்தாரா என்ற கோணத்திலும் கேள்வி எழுவதால் போலீசார் உரிய முறையில் விசாரிக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது. மேலும் பூசாரி சொன்னதற்காக டிவி ஆங்கருக்கு கட்டாய கருக்கலைப்பு செய்த தனியார் மருத்துவமனை மருத்துவர் மீதும் நடவடிக்கை எடுப்பதும் அவசியமாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.